Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற கழகத் தலைவர், நம்மை இயக்குகிற இளைஞரணியினுடைய செயலாளர் உள்ளிட்ட பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தீர்மானம் 4, உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் வாழ்விலும் புதிய விடியில் தந்த திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பரப்புவோம். உழவர்கள் மீதான உண்மையான அக்கறையோடு திராவிட மாடல் அரசு செயல்படுவதால் தான் ஆட்சி பொறுப்பேற்றதுமே வேளாண்மைக்கென தனிநிலை அறிக்கை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பாசனப்பரப்பு அதிகரித்தும் விளைச்சல் மற்றும் கொள்முதல் ஆகியவை அதிகரித்தும் ஓராண்டை மற்றொரு ஆண்டு மிஞ்சும் வகையிலான சாதனைகளை படைத்து வருகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் உழவர்கள் எத்தகைய துறைகளை எல்லாம் எதிர்கொண்டார்கள், எத்தனை உழவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்பதை நாடறியும். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் இயற்கை பொய்க்காத மழைப்பொழிவு மற்றும் திட்டங்களாலும் முன்னெடுப்புகளாலும் சிறந்த திட்டமிடல்களாலும் கடந்த 4 ஆண்டுகளில் குறிப்பிட்ட நேரத்தில் மேட்டூர் அணையை திறந்து உழவர்களின் நலனை பாதுகாத்திருக்கிறது. இந்த ஆண்டும் வருகின்ற ஜூன் 12ஆம் நாள் மேட்டூர் அணையை திறந்து வைக்க உள்ளார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதுவரையில் வேளாண்மைக்கென தனியாக 5 நிதிநிலை அறிக்கைகள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நெல், கரும்பு, பருத்தி, எண்ணெய் வித்துக்கள், பயிர் வகைகள் உள்ளிட்ட அனைத்து வகை தானியங்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேளாண்மைக்கு ஆதாரமுள்ள நீர் மேலாண்மையின் கவனம் செலுத்திட நவீன கருவிகள் வழங்கப்பட்டு பணப்பயிர்கள் வேளாண்மை, இயற்கை வேளாண்மை, கால்நடைகள் வளர்ப்பு என அனைத்தையும் மேம்படுத்தி சிறந்த உழவர்களுக்கு விருதுகளை வழங்கப்பட்டு வருகின்றன. உழவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து நலன் காக்கும் திராவிட மாடல் அரசு நெசவாளர்களின் வாழ்விலும் வெளிச்சம் பரவும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் ஈரோடு, கரூர், விருதுநகர், மதுரை, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் கைத்தறி, விசைத்தறி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதுடன் இளைய தலைமுறையினை கைத்தறி தொழில் முனைவோராக்கும் வகையில் 10 சிறிய கைத்தறி பூங்காக்கள் அமைத்திடவும், கோஆப்டெக்ஸ் மூலமாக நெசவாளர்களின் திறன்களை மேம்படுத்தவும், விசைத்தறி உற்பத்தி திறனை அதிகரிக்க மின்னணு பலகைகள் நிறுவ மானியம் வழங்கியும், நெசவாளருக்கான இலவச மின்சாரத்தை 300 யூனிட்டாக உயர்த்தியும், பட்டு நெசவு உற்பத்திக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்தியும் மனிதர்களின் மானங்காக்கும் நெசவாளர்கள் தங்கள் வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் வகையில் பல சாதனை திட்டங்களை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் வாயிலாக 19,997 பயனாளிகளுக்கு பல்வேறு நிவாரணம் மற்றும் உதவித்தொகை திட்டங்களின் மூலம் ரூபாய் 25.68 கோடியை வழங்கியதுடன் கடந்த 4 ஆண்டுகளில் 120 மீன்வள உட்கட்டமைப்பு பணிகளுக்காக மொத்தம் 1,849 கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கி பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவ மக்களுக்கான சிறப்பு மாநாட்டில் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான மீனவ நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க பரப்புரை செய்வோம். வணக்கம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.